தேனியை வச்சு வெடிகுண்டு எங்க இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியும்னு அதற்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் இப்ப போயிட்டு போட்டு அப்ப மிலிட்டரியில அடுத்து தேனியை இறக்கிற வேண்டியதுதான். அந்த பொணந்தண்ணி கழுகு கேள்விப்பட்டேன். ஆமா, பொணந்தண்ணி தேனி இருக்கு. பொணந்தண்ணி கழுகு கூட சரி யோசிக்கலாம், இது எப்படி பொணந்தண்ணி? அத நான் சொல்றேன். எலி தேன் கூட்டுக்குள்ள போனா என்ன ஆகும்? அப்ப காத்து கூட உள்ள நுழைய முடியாது. அதனால எலியினுடைய உடல் வந்து அழுகி போவாது. அப்படியே தேன் கூட்டுக்குள்ள இருந்தாலும் அது வந்து நாராம ஸ்மெல்லும் வராதா? தேன் கூடு எப்படி எல்லா இடத்துலயுமே ஒரு மாதிரி கம்மா வச்சு ஒட்டின மாதிரியே ஒட்டி இருக்கு. அதனால என்ன நடக்கும்னா அந்த கூடு அதை விட்டு பிஞ்சு வரவே வராது. இப்ப நம்ம வீட்டை கூட தான் டைனோசர் வந்து ஒரு மிதிச்சா உடஞ்சு சிதறிடும். அதுக்காக நம்ம கட்டுறது சரியில்லைன்னு அர்த்தமாயிரும். தேனிய கூட்டை வந்து கல்லை விட்டு அடிச்சாலே மனுஷனை எப்படி ஃபாலோ பண்ணி வந்து கொத்துது. இதுல நம்மளுக்கே இந்த நிலைமைனா இந்த எலி இந்த இன்னொன்னு என்னென்னமோ சொன்னீங்களே ஓனானி, இதுக்கெல்லாம் என்னப்பா தெரிஞ்சே போய் சாகுற பாத்தியா? இதெல்லாம் நெகட்டிவ் சைட்ஸ். ஒரு பழமொழி இருக்கு, அதாவது ஓப்பனிங்கை விட ஃபினிஷிங் தான் சூப்பரா இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு புது பழமொழி, நானா தான் கிரியேட் பண்ணேன், யாரும் கிரியேட்லாம் பண்ணல, சரியா? அது மாதிரி தான் தேனியோட சீரீஸ், அதாவது தேனியை பத்தின சீரீஸ் 5 வீடியோ, கிட்டத்தட்ட 5வது வீடியோ இது 6வது வீடியோ. பாஸ்ட் 5 வீடியோஸ்ல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டதுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி அவ்வளவு விஷயங்கள் எக்ஸைட்மெண்ட்டோட இருந்துச்சு. அதுலயே அவ்வளவு எக்ஸைட்மெண்ட்னா இது கடைசி வீடியோ. இந்த சீரீஸை இந்த வீடியோவோட முடிச்சுக்கலான்னு அப்ப இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். ஸோ கண்டிப்பா இருக்கும். என்ன எக்ஸைட்மெண்ட் இருக்கு இந்த வீடியோ? என்ன எக்ஸைட்மெண்ட்னா பொணந்தண்ணி கழுகு கேள்விப்பட்டேன். ஆமா, பொணந்தண்ணி தேனி இருக்கு. பொணந்தண்ணி கழுகு கூட சரி யோசிக்கலாம், இது எப்படி பொணந்தண்ணி? அத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இந்த எலி இருக்குல்ல, எலி வந்து தேன் கூட்டுக்குள்ள போனா என்ன நடக்கும்னு பேசி போன வீடியோ கடைசியிலேயே சொல்லியிருந்தோம். எலி தேன் கூட்டுக்குள்ள போனா என்ன ஆகும்? எனக்கு தெரிஞ்சு ஆகியிருக்கு, போயிருக்கு. அதாவது எலி ஏன் போகும்னா இனிப்பை தேடி. எலிக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். கரெக்ட், நம்ம வீடியோஸ்லயே சொல்லியிருக்கோம். நீங்க எனக்கு தெரிஞ்சுன்னு ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆமா, எலி வந்து தேன் கூட்டுக்குள்ள போனா கண்டிப்பா தேன் கூட்டுல இருக்கிற தேனீக்கள் எல்லாமே கொட்டி எலி செத்துரும். என்னோட கணிப்பு கரெக்ட் தான். எலி வந்து தேன் கூட்டுக்குள்ள போனா செத்துரும் தான். ஆனா அந்த செத்த எலிய மற்ற தேனீக்கள்னால தூக்கி வெளியே வீச. கரெக்ட், அதனால அதை சாப்பிட்டுருமா? சாப்பிடாது. அது எப்படி சாப்பிட முடியும்? கேக்குறேன். அதுக்கு பதிலா அது அப்படியே உள்ள இருந்தா நார ஆரம்பிச்சு அழுகி போய் தெரியும். அதுக்கு அந்த தேனீக்கள் என்ன பண்ணும்னா ப்ரோபாலிஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இது என்னன்னா மரத்துல இருக்கிற பிசின் அதுதான், அத ரெசின் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதை கொண்டு வந்து அப்படியே அதனுடைய உடம்பு முழுக்க தேய்ச்சு ஒரு இடம் கூட தெரியாத மாதிரி அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணிடும். அப்படி பண்றனால அது வந்து மம்மிஃபிகேஷன் மாதிரி ஆயிடும். ஆமா கரெக்ட். இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணோனே எல்லாத்தையும் உடம்பு ஃபுல்லா சுத்திடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பிசினை கொண்டு வந்து சுத்திரும். அப்ப காத்து கூட உள்ள நுழைய முடியாது. அதனால எலியினுடைய உடல் வந்து அழுகி போவாது. அப்படியே தேன் கூட்டுக்குள்ள இருந்தாலும் அது வந்து நாராம ஸ்மெல்லும் வராது. ஏன்னா அவங்க பிசின் வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. உள்ள இருக்கிற ஸ்மெல் வெளியே வராது, வெளியே இருக்கிறது உள்ள போவாது. சுருங்காதா ப்ரோ? சுருங்காது. அதுல இருக்கக்கூடிய நீர்த்தன்மை எந்த அளவுக்கு இருக்கோ அது முழுசா வெளியேறிடுச்சுன்னா அவ்வளவுதான், அந்த நிலை அப்படியே இருக்கும். ஃபுல்லா இது வந்து கவர் பண்ணி வச்சுக்கோம். இதை ஏன் பண்ணுதுன்னா அந்த தேனீக்கள்னால தூக்கி வெளியே வீச முடியாது எலிய. அதனாலதான் வந்து இப்ப எலி வந்துருச்சு, செத்துருச்சு. இதை அப்படியே உள்ள வச்சா நார ஆரம்பிச்சிரும் தேன் கூட. அதுக்கு பதிலா இதை வந்து கவர் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு தந்திரமா யோசிச்சிருக்கு. ஆமா, தந்திரமா யோசிச்சு இதை வந்து பண்ணும். இன்னொன்னு என்னன்னா இந்த தேனீக்கள் இந்த ப்ரோபாலிஸ் இருக்குல்ல, இதை எதுக்கு பயன்படுத்தும்னா கூடு கட்டுறதுக்கு கூட பயன்படுத்தும். கரெக்ட். இப்ப நீங்க தேன் கூடுன்னு சொல்லலே ஒரு கேள்வி, மாசா ஒரு கேள்வியோட வரேன். தேன் கூடு எப்படி எல்லா இடத்துலயுமே ஒரு மாதிரி கம்மா வச்சு ஒட்டின மாதிரியே ஒட்டி இருக்கு? அது எப்படி ஒட்டி இருக்கு அப்படின்னா ப்ரோபாலிஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது இந்த மரத்துல இருந்து வரக்கூடிய பிசின், அதையும் தேனீக்கள் வந்து அதனோட எச்சில், இது ரெண்டையுமே கலந்துரும். கலந்த உடனே ஒரு கம்மு மாதிரி மாறிடும். அத வந்து பீஸ் க்ளூ அப்படின்னே சொல்லுவாங்க, தேனீக்களின் பசை அப்படின்னு. அத வச்சுதான் வந்து ஃபுல்லா அந்த மரக்கீழ இருக்குன்னு வைங்களேன், அதை தடவிட்டு இதை அதோட சேர்த்துரும் கூட. அதனால என்ன நடக்கும்னா அந்த கூட அதை விட்டு பிஞ்சு வரவே வராது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு மர பிசினை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை கட்டி ஆயிருச்சா நீங்க பார்த்தா தெரியும். மறுபடியும் அது எவ்வளவு வெயில் அடிச்சாலும் உருகாது, அப்படியேதான் இருக்கும், ஸ்டிஃபா நிக்கும்.
அதனாலதான் அது வந்து ஒரு நேச்சுரல் இன்ஜினியர்ஸ் தான் இந்த தேனீக்கள் எல்லாம் அந்த மாதிரி வந்து மேல ஒட்டிட்டு இந்த தேன் கூடு அதுலயே வந்து கட்ட ஆரம்பிக்கும். அதனால தேன் கூடு எவ்வளவு வெயிட்டா இருந்தா கூட அது வந்து புடுங்கிட்டு வராது, அது அப்படியே வந்து தொங்கும். அப்போ நமக்கு இப்ப தேன் விக்கிறவங்க எல்லாம் தேனி கூட்டோட தானே வந்து விக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த தேனி இல்ல அது வந்து வேற மாதிரி பண்றாங்க. நம்ம வந்து புடிச்சு இழுக்கிறது வேற, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்படி தொங்கிட்டு இருக்கேல கீழே விழுகாது, அந்த அளவுக்கு கிரிப்பா இருக்கும். ஓகே. ஆனா புடிச்சு இழுத்தா வந்துரும். புடிச்சு ரொம்ப அது ஒவ்வொரு கூட்ட பொறுத்து இருக்கு. சில கூடு வந்து பெருசா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும். புடிச்சு இழுக்கிறது கூட வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கு. அதுக்குன்னு ஒவ்வொரு இது இருக்கு. சில இது சின்னதா இருந்தா இழுத்தா வந்துரும் அந்த மாதிரி. ஸோ இப்படி வந்து அதுக்கு எது தேவையோ அது. இப்போ நம்ம வீட்டை கூட தான் டைனோசர் வந்து ஒரு மிதிச்சா உடஞ்சு செதறிடும். அதுக்காக நம்ம கட்டுறது சரியில்லைன்னு அர்த்தமாயிருமா? அப்படி கிடையாது. வீட்டை தான் எடுத்துக்காட்டா சொல்லணுமா? எத்தனை பேர் கனவு வீடுகளோட கனவா வீடு கட்டிட்டு இருப்பாங்க. தேன் கூட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அதோட வீடு தானே. ஓஹோ சரி. அதுக்கு டைனோசர் எதுக்கு இழுக்கணும்? தேனியை வச்சு சொல்லுங்க. தேனி மிதிச்சா எப்படி சொல்லுங்க? வீடு ஏதாச்சும் ஆகுமா? ஆகாதுல்ல. டைனோசர் வச்சு சொன்னேன். டைனோசர் மிதிச்சா நம்ம வீடு உடஞ்சிருந்தான். ஆனா டைனோசர் மிதிக்கிறதுக்காக நம்ம வீடு கட்டல, நம்ம வாழ்றது கட்டுறோம். அந்த மாதிரி தேன் வந்து தேனி வந்து நம்ம புடுங்க கூடாது அப்படின்றதுக்காக கூடு கட்டல, அது வந்து வாழணும் அப்படின்றதுக்காக கட்டுறது. இப்ப அதே மாதிரி அந்த இதுல வந்து இந்த ப்ரோபோலிஸ் சொன்னேன்ல, பீஸ் ப்ளூ, அது வந்து சிமெண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்ப அந்த தேன் கூட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது எதனால அமைஞ்சிருக்கும்னா தேனீக்கள் வந்து ஒரு வகையான வேக்ஸ் வந்து சுரக்கும். பி வேக்ஸ் அப்படின்னு. வேக்ஸ் அப்படின்னா நேச்சுரலாவே சுரக்கும். அப்படி சுரக்கக்கூடிய அந்த ஒரு வேக்ஸை வச்சுதான் கட்டும். அது செங்கல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சோ அதே மாதிரி நீங்க ஒரு தேன் கூட பார்த்தா அது என்ன வடிவத்துல வேணா இருக்கும். சிலது வந்து ரவுண்டா இருக்கும், இல்லாட்டினா இந்த ஹார்டின்ல ஆஃப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கும். ஆனா அதனுடைய மைக்ரோ ஸ்ட்ரக்சரை நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா எப்படி இருக்குன்னு பார்த்தா அது வந்து அறுகோண வடிவத்துல இருக்கும். அறுகோணம்னா என்ன? அறுகோணம் அப்படின்னா இப்ப முக்கோணம்னா என்ன? மூணு பக்கம் இது இருக்கும்ல, அந்த முடிவுகள், அந்த எண்டு. அந்த மாதிரி அறுகோணம் அப்படிங்கிறது 6 பக்கம் வந்து இருக்கும். எக்ஸகான் அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்து பேரு. சோ அந்த அறுகோண வடிவுல தான் எல்லாமே வந்து ஒவ்வொன்னா சேர்ந்து இருக்கும். அந்த ஒவ்வொரு ரூம் சொல்லிடலாம், ரூம் மாதிரி இருக்கும். நீங்க கிட்ட போய் அதுல உள்ள பார்த்தா அது அறுகோண வடிவுல இருக்கும். ஏன் அப்படி கட்டுதுன்னா, இப்ப வந்து செவ்வகமா வந்து கட்டுதுன்னு வைங்களேன், ஒரு செவ்வகத்துக்கு மேல இன்னொரு செவ்வகம் இப்படி வந்து அடுக்க முடியும். ஆனா அதுக்குள்ள தேனை ஊத்தி வச்சா அது வந்து ஈஸியா நிரம்புன மாதிரி இருக்கும். அந்த நுனி பகுதிக்கு எல்லாம் தேன் போவாது. ஆனா இப்படி அறுகோணமா இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது எல்லா பக்கமும் தேன் போகும், ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப ஒரு சின்ன ஒரு இதுலயே நிறைய தேனை அடைச்சு வைக்கலாம். அதுக்காக அது வந்து அறுகோண வடிவத்துல கட்டுது. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஒவ்வொன்றும் இப்ப ரவுண்ட் ஷேப்ல கட்டுதுன்னு வைங்களேன், நீங்க ஒரு ரவுண்டு இன்னொரு ரவுண்டு இப்படி ஒவ்வொன்னா வச்சா கேப் கண்டிப்பா ஃபில் ஆகாது, ஓட்டைக்குள்ள போயிடும். ஆனா அறுகோணம் அப்படின்றது அப்படி கிடையாது. அது வந்து ஃபில் ஆயிடும். எந்த பக்கம் எதை வச்சாலும் ஃபுல்லா வந்து அடைச்சிடலாம். அதனால அந்த வேக்ஸை வந்து இப்படி பயன்படுத்தும். அந்த வேக்ஸ் வந்து ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா உருகி போயிடும். அதுக்காக இந்த நான் சொன்னேன்ல மரப்பிசை, அதை வந்து ஒட்டியும் பயன்படுத்தும். மரப்பிசைனா எப்படி ப்ரோ? தேனி வந்து எடுத்துட்டு வரும் உடம்புல ஒட்டியா இல்ல எப்படி? இல்ல, அதுக்குன்னு சொல்லி இப்ப உதாரணத்துக்கு அது எப்படி தேனை எடுத்துட்டு வரோம்னா, ஹனி ஸ்டமக்னு ஒண்ணு இருக்கு. பொதுவா வந்து நமக்கு வந்து செரிமான வயிறுன்னு இருக்கு, டைஜஸ்டிவ் ஸ்டமக். அதுவும் இருக்கு. ஹனி ஸ்டமக்னு இன்னொன்னு இருக்கு. அது வந்து ஒரு பை மாதிரி இருக்கும். அதுல அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து உறிஞ்சு அதை வந்து வயிற்றுல எடுத்துட்டு வந்து அப்படியே துப்பு. அது மாதிரிதான் பிசினை வந்து எடுத்துட்டு வந்து அதை வந்து யூஸ் பண்ணும். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது எந்த எதிரிகளும் உள்ள நுழையாம இருக்கணும்ன்றதுக்காகவே ஓட்டைட்டு இருந்ததுன்னா அதை புறாத்தையுமே இது வந்து தந்திரமா வேலை ஆகுது. ஆமா, அதை தாண்டி உள்ள வந்தா சோழி முடிஞ்சிடும் யாரு உள்ள வந்தாலும். ஏன்னா பலமுறை எலி மட்டும் இல்லாம ஓனான் போயிருக்கு, பள்ளி போய் மாட்டிருக்கு, இந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் வந்து வேற எங்கேயாவது போய் செத்துறலாம், தேன் கூட்டுல போய் சாவுறதுக்கு. அந்த அளவுக்கு அதுக்கு வந்து கொடுக்குகளும் இருக்கும். ஒரு தேனீய கூட்டை வந்து கல்ல விட்டு அடிச்சாலே மனுஷனை எப்படி ஃபாலோ பண்ணி வந்து கொத்துது. இதுல நம்மளுக்கே இந்த நிலைமைனா இந்த எலி, இந்த இன்னொன்னு என்னென்னமோ சொன்னீங்களே ஓனான், இதுக்கெல்லாம் என்னப்பா தெரிஞ்சே போய் சாகுற பாத்தியா? சாவு வருதுன்னு தெரியுது, லாரி வருதுன்னு தெரிஞ்சு மறுபடியும் நான் லாரி முன்னாடி நிக்கிறேன்ற மாதிரி இருக்கு. அதுக்கு அதனாலதான் 5 அறிவு, அந்த 6 அறிவு இல்லைன்னு அதனாலதான் சொல்றோம். யாருக்கு?
மற்ற எல்லா உயிரினங்களும் ஆறறிவு இருந்தாதான் யோசிச்சிரும்ல, நம்ம செத்துருவோம். சோ இது இன்னொன்னு என்னன்னா, இந்த இதுக்கு 5 கண்கள் 6 கால்கள் இருக்கு தேனீக்களை பொறுத்த வரைக்கும். அது தெரிஞ்சதுதானே. உயிரினங்கள் வந்துட்டாலே ஒரு 2 இதெல்லாம் இல்ல, மனிதரை தவிர்த்து எல்லாத்துக்குமே ஏகப்பட்டது எல்லாத்துக்குமே இருக்கு. ஆமா, அதுல அந்த 2 கண்கள் காம்பவுண்ட் ஐஸ்ன்னு பெருசா இருக்கும். அதுக்கு மேல நெத்தியில 3 சின்ன சின்ன கண்கள் ஓசெல்லி அப்படின்னு சொல்லி இருக்கும். அது எதுக்கு உதவும்னா, வெளிச்சம் எங்க இருந்து கரெக்டா வருது அப்படின்றத உணர்றதுக்கு. உதாரணத்துக்கு இப்ப வெளியே காலையில போகும்போது சூரியன் மறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ, நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியுமா எந்த இடத்துல சூரியன் இருக்குன்னு? கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா இவைகள்னால சொல்ல முடியும். இவைகளுக்கு அந்த பார்வை திறன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, அதிகமா இருக்கு. ஆமா, எந்த இடத்துல சூரியன் இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் பிரைட்டா அதுக்கு தெரியும். மேகம் மறைச்சிருந்தா கூட அது இந்த அல்ட்ரா வயலட் யூவி புற ஊதா கதிர்கள்னு சொல்லுவாங்க. அதை நம்மளால பார்க்க முடியாது, ஆனா தேனீக்கள்னால பார்க்க முடியும். ஆனா தேனீக்கள் ஒரு விதத்துல பாவம். எப்படின்னா, தேனீக்கள்னால ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடியதை தெளிவான பார்க்க முடியாது. இப்போ ஒரு பூ இருக்குன்னா அதே ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பார்த்தாதான் தெளிவாவே தெரியும். அதே மாதிரி இந்த ரெட் கலர் அதுக்கு தெரியாது, அந்த செல் அதுக்கு கிடையாது. இதெல்லாம் நெகட்டிவ் சைட்ஸ். ஆமா, நெகட்டிவ் சைட்ஸ் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, அதனால நம்மளுடைய அசைவு இருக்குல்ல, அதை ரொம்ப வேகமா உணர முடியும். இப்ப நான் உங்களை அடிக்க வர்றேன்னா நீங்க சுதாரிக்கிறதுக்கு நேரம் ஆகும், ஆனா அது ரொம்ப ஈஸியா சுதாரிச்சிடும். எப்படின்னா, அதுக்கு நான் அந்த 3 கண்கள் சொன்னேன், அது அதுக்கு உதவுது. இத உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நம்ம டிவில ஏதாவது பார்த்தோம்னா நமக்கு வேகமா ஒரு படம் ஓடுற மாதிரி தெரியும். ஆனா அதுக்கு தனித்தனி ஃப்ரேம் நின்னு தெரியும், ஸ்லோ மோஷன்ல இருக்கும். அப்ப நம்ம வேகமா அடிக்க போனாலும் அதை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்க போற அந்த வேகம்ன்றது ரொம்ப ஸ்லோ தான். அதனால அது ஈஸியா விலகி போயிடும், நம்மகிட்ட அடி வாங்காது. ஆனா அதனுடைய வேகம் அப்படின்றது சுமார் ஒரு செகண்டுக்கு 230 வரைக்கும் கூட 230 தடவை ரெக்கை அடிக்கும் ஒரே ஒரு செகண்டுக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அது அதனுடைய மார்பு தசைகளையும் பயன்படுத்தும் ரெக்கை அடிக்கிறதுக்கு. பிளஸ் இந்த தேனீக்கள் ரொம்ப தூரம் போய் தேன் எடுக்கணும்னா நிறைய தேனை கொண்டு வரும். எந்த அளவுக்குன்னா, அதனுடைய உடல் எடைக்கு அப்படியே டபுள் மடங்கு. அவ்வளவு தேனி ஒருக்க போய் தேன் எடுக்க போதுன்னா இதோட வெயிட்டை விட டபுள் மடங்கு எடுத்துட்டு வரும். ஆமா, டபுள் மடங்குன்னா அப்படி கிடையாது, இது 1/2 கிராம்னா இன்னொரு ஒரு 1/2 கிராம் தேனை கொண்டு வர முடியும். கொண்டு வரும். ஆனா வர்ற வழியிலேயே அது ரொம்ப தூரம் போயிருச்சுன்னு வைங்களேன், வர்ற வழியிலேயே அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். அப்ப இந்த ஹனி ஸ்டமக்குன்னு நான் சொன்னேன், அதுலதான் தேனை சேகரிச்சுட்டு வரும். வரும்போதே பசிக்குதுன்னா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டைஜஸ்டிவ் ஸ்டமக்குக்கும் போகும், அதுவாவே போகும் அதுக்கு தேவையான உணவு. சோ அதனால என்ன ஆயிரும்னா, அது கூட்டுக்கு வர்றதுக்குள்ள ரொம்ப தூரம் போயிருச்சுன்னா கூட்டுக்கு வர்றதுக்குள்ள அது பாதியா குறைஞ்சிரும். இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருக்கலாம். அதனாலதான் தேனீக்கள் ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் தேடி போகாது, பக்கத்துல எங்கேயாவது தேன் இருக்காங்கன்னா பாக்கும். ஆனா இப்ப பக்கத்துல பூக்களே இல்ல, வேற வழி இல்ல அப்படின்னா 8 கிலோமீட்டருக்கு கூட அது போகும். நம்ம பார்க்கும்போது 8 கிலோமீட்டர் நம்ம உருவத்துக்கு கம்மியா இருக்கும், ஆனா அதோட உருவத்துக்கு 8 கிலோமீட்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீளம். சோ அவ்வளவு நீளத்துக்கு போயிட்டு அது மறுபடியும் வாசனையை வச்சே திரும்பி வரும். இப்ப வாசனைன்னு சொன்னேன், வாசனை பொறுத்த வரைக்கும் மனிதர்களை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு அதுக்கு ஜாஸ்தி தேனீக்களுக்கு. அதுக்கு மூக்கு கிடையாது, உணர்கொம்புகள்னு இருக்கு. அதை வச்சுதான் அந்த ஆண்டனா, அதை வச்சு எந்த பக்கம் எவ்வளவு வாசனை அடிக்குது அதை கண்டுபிடிக்க முடியும். அது பல கிலோமீட்டர். இந்த ஆண்டனான்றது ஃபீமேலுக்கு மட்டும்தான் இருக்குமா இல்ல மேலுக்கும் இருக்குமா? ஃபீமேலுக்கு தான் முக்கியமா இருக்கும், ஏன்னா அதுதானே தேடி போகுது உணவை தேடி, அதனால அப்படி படைக்கப்பட்டிருக்கு. இப்ப நாம மேலுக்கு அப்ப பசிச்சா என்ன பண்றது? அதான் கூட்டுல தேன் இருக்குல்ல, வேலைக்கார தேனீகள். வேலைக்கார தேனியை நம்பி ஒரு மனித தேன் இருக்கு, ஆண் தேன் இருக்குமா? என்ன இது ஆண் தேன் இங்க என்னன்னா, ஆண் தேனியை பொறுத்த வரைக்கும் உழைக்காது, அது வெறும் சாப்பிடுறது இனப்பெருக்கம் பண்றது மட்டும்தான். பெண் தேனி அப்படி குத்துனுன்றது சரிங்களா? நீங்களும் அதான் சொல்லி குத்திக்கிட்டு இருக்காதீங்க, போக. அடுத்து இப்ப நம்ம தேனிலேயே நான் கடைசியா அந்த பொணந்தின்னி அதை பத்தி சொல்றேன். வல்ச்சர் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான இனம் இருக்கு, தேனி இனம். இது தேனெல்லாம் குடிக்காது, போய் பூல எல்லாம் உட்காந்து அழுகுன உடல் இருக்கும்ல, இறந்து போய் காட்டுல அடிபட்டு செத்த உடல், மனித உடல்னு மட்டும் கிடையாது, ஆமா விலங்கு உடலை போய் அது போய் சாப்பிடும். அது என்ன, அதுக்கு பல்லும் இருக்கு. மற்ற தேனீக்களுக்கெல்லாம் இந்த தேனை உரியிற மாதிரியான கொடுக்கு கொட்டுறதுக்கு, தேனீக்களை பொறுத்த வரைக்கும் இந்த உரியிறதுக்காக தேனை உரியிறதுக்காக வாயில ஒரு அமைப்பு இருக்கும், அதுக்கு பல்லு இருக்காது. ஆனா இந்த வகை தேனீக்களுக்கு பல்லு இருக்கும்.
அந்த பல்ல வச்சு அது நல்லா கடிச்சு சாப்பிட்டு அதை தேனா உருவாக்கி தேன் கூடு கட்டி தேன் கூட்டுல வந்து வாழும். அந்த தேனியை நம்ம எதுவும் சாப்பிடல. அது வந்து அமேசான் காடுல இருக்கு. அதை சாப்பிட்டா எப்படி இருக்கும்னா, அதை விஞ்ஞானிகள் எப்படி சொல்றாங்கன்றத சொல்றேன். நம்ம சாதாரணமான தேன்ல நல்ல சுவை இருக்கும், இனிப்பா இருக்கும், அதுலயும் இனிப்பு இருக்கும், ஆனா கவுச்சி வாடை அடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அதை போய் எடுத்து நம்ம எல்லாம் சாப்பிட முடியாது. ஏன்னா அதுக்கு பல்லு இருக்கு. பல்லு இல்லாம கொடுக்குறதுனாலே நம்மளை கொட்டி தள்ளிரும். அதுக்கு பல்லும் இருக்கு, அது மாமிசத்தை சாப்பிடக்கூடியதும். அப்படின்ற போது நம்ம போய் அந்த தேன் அதுக்கு நம்ம சாப்பாடா போயிடுவோம். நம்ம சாப்பாடு கெடுக்க போய் நம்ம சாப்பாடா போயிடுவோம். பிளஸ் அது அமேசான் காட்டுல இருக்கு. ஸோ அதனால அது வந்து நம்ம போய் அணுகிற இடத்துல எல்லாம் அவ்வளவு சுலபம் கிடையாது. அதனால மனிதர்கள் அதை வந்து இது நாள் வரைக்கும் அதை டேஸ்ட் பண்ணது கூட கிடையாது. ஆனா அது சாப்பிட்றதுக்கு உகந்ததுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த தேன் வந்து. இருந்தாலும் நமக்கு மற்ற தேனீக்கள்லாம் இருக்குல்ல, அது கொடுக்குற தேனே நமக்கு போதும். இது ஒருவேளை ஏதாச்சும் ஹெல்த்தியா இது சாப்பிட்டா ஏதாச்சும் ஒரு சில எப்படி சொல்றது தீர்க்க முடியாத வியாதிகள்லாம் தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருந்தால், அப்படி இருந்திருந்தா எப்போ அதை பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போதைக்கு அது வந்து கண்டுபிடிக்கப்படலை. இன்னொன்னு என்ன தெரியுமா, அந்த ஸ்மெல்லு பத்தி சொன்னாங்க. தேனியை வச்சு வெடிகுண்டு எங்க இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியும்னு அதற்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் இப்ப போயிட்டு. அப்ப மிலிட்டரியில அடுத்து தேனியை இறக்கிற வேண்டியதுதான். அந்த மாதிரி தேனிக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து எங்க வெடிகுண்டு இருக்குன்னு கண்டுபிடினா தேனினால கண்டுபிடிக்க முடியும். ஆனா அது ரொம்ப சேலஞ்சு தான் என்ன பொறுத்த. ரொம்ப டஃப். அதுக்கு புரிய வச்சு. ஆனா விஞ்ஞானிகள் சும்மா கிடையாது. மனிதனுக்கு 6 அறிவு வந்து 6 அறிவோட மனிதர்கள் படைக்கப்படுறனால வருங்காலத்துல இப்ப இல்லைன்னா கூட வருங்காலத்துல ஒரு வேளை தேனியை நம்ம இதுக்கு பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தேனி ஓகே. வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா? தேனியை பத்தின சீரீஸ் வந்து இதோட நிறைவு அடைகிறது. ஏன்னா தேனிக்கு இத்தனை எபிசோட் போகும் சத்தியமா தேனிக்கு நான் எதிர்பார்க்கலப்பா. மாஸ்டர் பீஷன் பட்டம் கொடுத்தாச்சு, மிலிட்டரியில சேர போதேன்னு சொல்லிச்சு. ஓகே, அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். தேனியை பத்தி இவ்வளோ பேசியிருந்தோம். உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம் இருக்கும்ல, இந்த வீடியோல இல்லை, எடுத்த 6 வீடியோலையும் இந்த விஷயம் எனக்கு வந்து தேனிட்ட இருந்து எனக்கு ரொம்ப ஹைலைட்டா இருந்துச்சுப்பா, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? அதுல நிறைய இருக்கு. குறிப்பா சொல்ல போனா இந்த இனச்சேர்க்கை சொல்லலாம். இந்த ஹனி பீஸ் வந்து குவீன் வந்து ஒரு கூட்டுல இருந்து பல 2ல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி போகும்ல. அப்ப இவங்கெல்லாம் பாய்ஸ் எல்லாம் கேங்கா டிசிஏ அப்படின்ற ஏரியாவில இருப்பாங்க. அந்த வந்து எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து லேடி தேன் வந்து, அதாவது லேடியோட டாமினன்ஸ் அதிகமா இருக்குல்ல, ஒர்க்கர்ஸ் லேடியோட ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமா மேல வந்து இது பண்ணாங்கன்றது ஒரு சைடு சங்கட்டமா இருந்தாலும் ஒரு சைடு பெருமையா இருந்துச்சு. ஓகே, இந்த எபிசோட் இந்த சீரீஸ் இதோட முடியுது. அடுத்த சீரீஸ் எதை பத்தினா எறும்பு பத்தி. இவர் எதுக்கு எனக்கு உண்மையிலே ஏங்க எப்படி இருக்கீங்க? எவ்வளவு எறும்புன்னா நீங்க தேனி சொன்னீங்கல்ல, அதே மாதிரி எறும்புல இதை விட நிறைய சுவாரஸ்யம் இருக்கு தலைவரே. நான் என்ன சொல்றேன்னா, எங்க ஆரம்பிச்சோம் தெரியுமா? நம்ம ஆரம்பிச்ச விலங்கு எந்த வீடியோ ஆரம்பிச்சோம்னு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? யானை, இந்த டைனோசர் ஆரம்பிச்சோம். அங்க ஆரம்பிச்சுட்டு இங்க வந்து நிக்கிறோம். எறும்பு எல்லா உயிரினம் பத்தியும் அப்ப அது கோச்சுக்கும்ல. எறும்பு வந்து நம்மளை பத்தி, எறும்பு கூட இவர் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு, அது இவரோட பொண்டாட்டி, அதனால கோச்சுக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, அடுத்த வீடியோல இப்ப நாங்க ஹிண்ட் கொடுத்துட்டோம். எறும்பை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கண்டிப்பா இருக்கும். எனக்கு இது வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். தேங்க்யூ.